ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் நம்ம சின்ன வயசுல நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம். அதுலேயும் தெனாலிராமன் கதைகள் அப்படிங்கிற ஸ்டோரியை படிச்சிருப்போம், இல்லைனா யாராச்சும் சொல்லி கேட்டிருப்போம். ஸோ தெனாலிராமன் கதைகளில் வர மெயின் கேரக்டர் தெனாலிராமனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிபி 1480 ஆந்திரால கிருஷ்ணா மாவட்டம் கார்லபதியின் ஒரு சின்ன கிராமத்துல ஏழை பிராமண குடும்பத்துல தான் தெனாலிராமன் பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோரோட பேரு ராமையா லட்சுமி அம்மாள். இவரோட சின்ன வயசுலயே தந்தை இறந்துடுறாரு. அதனால இவரோட அம்மா இவரை கூட்டிட்டு தெனாலிங்கிற ஊர்ல இருக்க இவருடைய தாய்மாமா வீட்டுக்கு போறாங்க. தாய்மாமாவோட ஆதரவுல தான் இவர் வளர்றாரு. தெனாலி ஊர்ல இருக்க ராமலிங்க சுவாமிகள் நினைவாக இவருக்கு ராமலிங்கம்னு பேர் வைக்கிறாங்க. நம்மள மாதிரியே இவரும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறாரு. ஆனா படிப்பு இவருக்கு சுத்தமாவே வரல. இவரோட கோமாளித்தனத்திலையும் நகைச்சுவையான பேச்சுலையும் தான் அறிவும் ஆற்றலும் தெரியுது. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நகைச்சுவா தான் இவர் பேசுவாரு. தெனாலிராமன் கமலா என்ற பெண்ணை திருமணம் செய்கிறார். ஒரு சமயத்துல இவரோட ஊருக்கு வந்த துறை ஒருவர் இவரோட தைரியம் நகைச்சுவை எல்லாத்தையும் பார்த்துட்டு காளி தேவியோட வரம் வாங்குற மந்திரம் சொல்லி தந்ததாகவும், அதனால காளி தேவியிட தரிசனம் பெற்று காளி தேவியே தன்னோட நகைச்சுவை அறிவால சிரிக்க வைத்து விகடகவி என்று வாழ்த்தப்பட்டதாகவும் சொல்றாங்க. காளி தேவிட்ட வரம் பெற்ற தெனாலிராமன் விஜயநகரம் போறாரு. தன்னுடைய சாமர்த்தியமான நகைச்சுவை அப்புறம் அறிவு கூர்மையால விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயரோட அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பிடித்தவரா மாறுறாரு. 8 அரசவை புலவர்கள்ல ஒருவரா முக்கிய இடமும் பிடிக்கிறாரு. இவரோட பேரு சைவ பெயராகவும் இவர் எழுதிய நூலான பாண்டுரங்க மகாத்மியம் விஷ்ணுவை பத்தினதாகவும் இருக்கனால இவர் சைவரா வைணவரான்னு சரித்திர ஆய்வாளர்களுக்கே குழப்பமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம உட்பாதராதய சரித்திரம், முன்னது உட்பாதர் அப்படிங்கிற ஒரு துறையை பத்தினதாகவும், கடிக்காய்ச்சல மகாத்மியம் தமிழகம் வேலூருக்கு பக்கத்துல இருக்க நரசிம்மர் கோயிலை பத்தினதாகவும் இருக்கு. இவர் விகடகவி, குமார பாரதி பட்டங்கள் பெற்றவர். இந்தியாவில இருக்க எல்லா மொழியிலையும் இவரை பத்தி பாடக்குறிப்புகள் இல்லாத மொழியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமானவர். இவரோட கதையைத்தான் த அட்வென்ச்சர் ஆஃப் தெனாலிராமன் அப்படின்னு கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் கிபி 2001 படமாக்குச்சு. தமிழ்ல 1956 சிவாஜி கணேசன் நடிப்புலையும் கடைசியா 2014 வடிவேல் நடிப்புலையும் படங்கள் வந்துச்சு. தெனாலிராமன் ஒரு டைம்ல தான் இறந்ததா ஒரு பொய்யான செய்தியை எல்லாருக்கும் பரப்பி அரசர் தன் குடும்பத்தை கவனிக்க மாட்டார்னு அரசரையே உணர வச்சு சங்கடப்படுத்திட்டாரு. அதனால இவர் நிஜமா இறக்குற நிலைமையில இருக்கிறப்ப அரசரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு செய்தியை சொல்லியும் அரசர் வரல. அரசரை பார்க்காமலேயே 1528 இறந்துட்டாரு தெனாலிராமன்.